வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாகமார சாரை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச சொல்கிறேன். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய். சாய்பாபா, சாய்ராம், ஓம் சாய் அப்படின்னு சொல்லும்போது ஏற்படுகிற அந்த ஒரு வைப்ரேஷன் அது சொல்லிலே அடங்காது. சாய்பாபா அப்படின்னு இன்னைக்கு நாம சொல்றோம். ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்றோம். சாய் மகாராஜுக்கு ஜே அப்படின்ட்டுலாம் சொல்றோம். ஆனா அந்த ஷீரடி அப்படிங்கிற அந்த புண்ணிய கஷேத்திரத்துல சாய்பாபா அப்படின்னு ஒருத்தர் அமர்ந்து கொண்டு அருளாசி வழங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒருத்தர் டெல்லியிலிருந்து அந்த ஊருக்கு போனார். அவருக்கு அந்த ஷீரடி அப்படிங்கிறது புண்ணிய கஷேத்திரம் அப்படிங்கிறது தெரியாது. அங்கே அமர்ந்து கொண்டு ஆசி வழங்குபவர் சாய்பாபா என்று தெரியாது. ஆனால் அவர் துக்கத்திலும் வேதனையிலுமாக இருந்தார். குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்களோடு தவிப்புகளோடு யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு விரக்தியோடு என்ன செய்யறதுன்னே தெரியாம அவர் அப்படியே கால் போன போக்கிலெல்லாம் போக ஆரம்பிச்சார். அப்படி எங்கெங்கேயோ போனவர் ஒரு கட்டத்துல வந்து நின்ற இடம்தான் ஷீரடி. அந்த ஷீரடியில பாபா அமர்ந்து அந்த மரத்தடியில் அமர்ந்து எல்லோருக்கும் உரையாற்றி கொண்டிருக்கிற அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டார். அவருக்கு தெரியாது அந்த இடம் பற்றியோ அங்க பாபான்னு ஒருத்தர் அருளி கொண்டிருக்கிறாருங்கிறத பற்றியோ அவருக்கு தெரியாது. பாபான்ற விஷயத்தையே அவர் கேள்விப்பட்டது. அப்படி போயிட்டார். அது போன உடனே அப்ப அங்க ஒருத்தர் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன். சாப்பாடுலாம் வேணாங்க, சாப்பாடு தான் ஒரு குறைய வாழ்க்கையில் அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சு முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு அணையாத நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். அங்கே வருவோருக்கெல்லாம் அன்னம் படையலிடப்பட்டு கொண்டே இருக்கும். அன்னம் பாவித்து கொண்டே இருப்பார். அப்போ அவர் போய் சாப்பிட உட்கார்ந்துட்டு சாப்பிட வாய் வைக்கும்போது தான் அவருக்கு ஒரு கேள்வி. யார் இவங்க? எதுக்காக இப்படி என்னைய கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறாங்க? எனக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு இந்த உலகத்தில் என்னுடைய பசியை அறிந்து சாப்பாடு போடுறது யாரா இருக்கும்? பெத்தவளாக தானே இருக்க முடியும். என்னுடைய அம்மா தானே இவன் முகம் வாடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இப்படி இங்கே யார் வந்து எனக்கு இப்போ சாப்பிட சொல்லுங்க? இவ்வளோ பேர் இங்கே சாப்பிட்றாங்க. இவங்களுக்கெல்லாம் யார் அரிசி தந்து, யார் காசு கொடுத்து, எப்படி ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ளார இருந்துக்கிட்டே. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட ஏங்க இந்த அன்னதானம் யார் பண்ணுறது அப்படிங்க. பாபா அப்படின்னு சொல்கிறார். பாபா அப்படின்னு அவர் சொன்னது மாதா அப்படின்னு இவர் காதில் கேட்குது. மாதாவா? ஆவா, மாதா அம்மாவா? அம்மாவா? தாயார் தானா அப்படின்னு கண்ணிலிருந்து கரகரன்னு தண்ணி. ஏன்னா இவர் நினைச்சிட்டு இருக்காரு நம்மளுடைய வயிறு அறிந்து முக வாட்டத்தை அறிந்து நமக்கு உணவு கொடுப்பவள் அம்மா தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்துட்டு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் பாபா அப்படின்னு சொல்றாரு. இவர் காதுல மாதா அப்படின்னு வருது. மாதாவா அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல இருந்தவர் சிரிச்சுக்கிட்டே பாபா தான், ஆனா நீங்க சொல்றதும் ஒரு வகையில கரெக்டு தான். அவர் நமக்கு பாபா அப்பா மட்டும் இல்லை, அம்மாவும் கூட அப்படின்னு. அப்ப அப்பா அப்படிங்கிற வார்த்தையும் அவருக்கு காதல் வருது. அப்படின்னா அம்மா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்றாரு. அப்பா அம்மா எப்படி சிவஸ்வரூபத்துல அம்மையும் அப்பனுமாக சிவனும் பார்வதியுமாக இருக்கிறார்களோ அதே போல இந்த ஷீரடி அப்படிங்கிற கிராமத்துல பாபா என்பவர் அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து நமக்கு அருளி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஓரளவு புரிஞ்சு ஓரளவு புரியாம சாப்பிட்டுட்டு கையளம்பிட்டு போனாக்க மரத்தடியில பெரிய கூட்டம். அந்த மரத்தடியில எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அங்க பாபா அந்த மேடையில உட்கார்ந்துருக்காங்க. பாபாவை எல்லாரும் கை கூப்பி வணங்கி கொண்டே இருக்காங்க.
பாபா சிரித்து ஒவ்வொரு இடமும் சந்தோஷமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ இவர் சாப்பிட்டுட்டு அங்கே வர கூட்டத்தை பார்க்குறாரு, அந்த மேடையை பார்க்குறாரு. மேடையில் பாபா உட்காந்து அங்கே அருளாசி வழங்கி கொண்டிருப்பதை பார்க்குறாரு. தன்னையும் அறியாமல் அவர் கைகூப்பியபடியே அந்த இடத்துக்கு சென்று பாபாவுக்கு எதிர்வரிசையில் அப்படி போய் உட்கார்ந்து, அப்படி உட்கார்ந்த 1வது நிமிடத்தில் எழுந்துரு அப்படிங்கிற அதிர்ச்சியாகி எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன் பாபா அவரை எழுந்திருக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி, எழுந்துரு அப்படிங்கிற உடனே எழுந்திருக்கிறார். பாபா அப்ப சொல்றார், நீ உன் வீட்டுக்கு போக வேண்டாமா? உங்க அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க, நீ எங்க போயிட்டியோ அப்படின்னு சொல்லி, நீ வீட்டுக்கு கிளம்ப அப்படின்னு சொல்லி. சாப்பாடு கொடுக்குறவ அம்மா தானே அப்படின்னு அங்க பாபான்னு அவர் சொன்னாரு. நமக்கு மாதான்னு கேட்டுச்சு. இங்க வந்து உங்க அம்மா கவலைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, யாரு என்னது அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே பாபாவுடைய காலடியில அப்படியே வேற. பாபா பழங்களை தந்து ஒரு கூடை முழுக்க பழங்கள், அதை கொடுத்து உன் குடும்பத்தாருக்கு இந்த பழங்களை கொடுத்து நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி தண்ணீர் மல்க, நாம வீட்டுக்கு திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு வரேன் பாபா அப்படிங்கிறார். பாபா இல்லை, மாதா அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு பாபா சொல்றேன். ஆயிடுச்சு, நம்ம அங்க பேசிட்டு இருந்தது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. ஓ, நம்முடைய வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஏன்னா நான் உன் கூடவே நானும் இப்போ பயணிக்கிறேன். நீ போகிற இடத்துக்கு நானும் வரேன், நீ உன் வீட்டுக்கு போறீல நானும் உன் வீட்டுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு போனாக்க ஒரு கேஸில் வீடு ஜப்தியாகி உங்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இவர் அத்தனை விரக்திக்கும் ஆளாகியிருந்தார். போனாக்க வக்கீல் வந்து சொல்லிட்டு போனார்ப்பா, நமக்கு இந்த வீடு கிடச்சிருச்சுப்பா, சொத்து நமக்கு தான்ப்பா அப்படின்னு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பல லட்சக்கணக்கான சொத்துகளுக்கு அன்னைக்கு அந்த மனிதர் அதிபதியாகிறார். அது பாபாவின் கருணை, பாபாவின் ஆசீர்வாதம், பாபாவின் அருளாடல். இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? பாபாவுடைய வாழ்க்கையில இப்படி எத்தனையோ அருளாடல்களை செய்திருக்கார். நமக்கும் பாபா அப்படியான அருளாடல்களை செய்வார். அதனால தானே என்னவோ ஷீரடியிலிருந்து பூஜித்து கொண்டு வரப்பட்ட ஐஸ்வர்ய சாய்பாபா நம்ம வீட்டில் உட்கார்ந்து இப்படி அருள் வழங்கி கொண்டிருக்கிறாருன்னு என் மனசு பல நாட்கள் என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரு உந்துதலாக அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாபாவை நீங்கள் அனவரதமும் மன்றாடும். பாபாவிடம் உங்கள் குறைகளை சொல்லி குறையிடுங்கள். நமக்கு பாபான்னா அப்பான்னு அர்த்தம். பாபாவாகவும் அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து நமக்கு எப்போதும் அருளாடல்களை செய்து நம்மை வாழ வைப்பார், வழி நடத்துவார், வழிக்கு துணையாகவே வருவார், புதிய பாதைகளை நமக்கு அமைத்து கொடுப்பார் அந்த ஷீரடி மகான் சாய்பாபா. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.